Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். கோதுமை பால் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன கப்பில் நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கேன். இது கிட்டத்தட்ட 100 கிராம் அளவுக்கு இருக்குது. சம்பா கோதுமை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கோதுமையை விட உங்களுக்கு நார்ச்சத்து ரொம்ப ஜாஸ்தியாக உள்ளது. இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். 2-3 தடவை கழுவிக்கோங்க. அப்போ தான் கோதுமையில் உள்ள அந்த வேண்டாத தூசுகள்லாம் போகும். இதுக்கப்புறம் இதை ஊற வச்சுக்கலாம். குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஊறினா தான் உங்களுக்கு அதுலேருந்து நல்ல பால் கிடைக்கும். இதை கையால் அழுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மசிஞ்சு வரும். அந்த பதம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்போ இந்த மிக்சியில் முதல்ல தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும். கட்டியான பாலாக தான் எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. தண்ணி சேர்த்து எந்த அளவுக்கு வருதோ அந்தளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஒரு 200 ml அளவுக்கு இருந்தது. நான் அதே அளவுக்கு 1 கப் கோதுமை பாலுக்கு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பசும்பால் எடுத்திருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை பாலை சேர்த்துக்கலாம். கோதுமை பால் நம்ம காய்ச்சி எடுக்கையில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கட்டியாக கிடைக்கும். அதனால் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணியை நம்ம குறைச்சிட்டு பசும்பால் கூட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ஆனால் இந்த காம்பினேஷனில் நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 1 கப் பசும்பால், 1 கப் தண்ணி, 1 கப் கோதுமை பால் சேர்த்துருக்கேன். குறைஞ்ச தீயில வச்சு இதை கிளறிட்டே இருக்கணும். கோதுமை பாலாச்சே வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுமா அப்படின்னா 7-8 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடுங்க. இது இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடியை சேர்த்துக்கோங்க. சுக்கு பொடி சத்து மட்டும் இல்லை, நல்ல ஒரு வாசமும் கொடுக்கும். நல்ல வெந்து வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிட்டுருக்கு. மொத்தத்திலே ஒரு 7 நிமிஷம் நீங்கள் கிளறினாலே போதும். இப்போ இனிப்புக்கு தகுந்தாப்பில் நாட்டு சக்கரை அல்லது வெல்லம் சேர்த்துக்கோங்க. இந்த கோதுமை பால் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் உளுந்த பாலோட அதிகமாக தான் இனிப்பு இழுத்துக்குங்க. ஒரு கப்புக்கே உங்களுக்கு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வெல்லம் சேர்க்க வேண்டியது இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு கொடுக்கும். இது சில சமயம் கிண்டையில் கொஞ்சம் அதிகமாக கட்டி ஆகிடும். இல்லை ஆற வைக்கையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிட்டு வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாலே உங்களுக்கு செட் ஆகிடும். இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் உடச்ச முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரியை நெய்லெலாம் வறுத்து சேர்க்கக்கூடாது, சின்னதாக உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல். இந்த தேங்காய் துருவலும் கோதுமை பாலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குங்க. அந்த தேங்காய் துருவலும் முந்திரியோடு சேர்த்து நம்ம சாப்பிடையில ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ கோதுமை பால் ரெடி ஆகிடுச்சு. இனிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனில் நீங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.